வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். தமிழக வெற்றி கழக கட்சியின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்று கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து கட்சியின் கொள்கை தலைவர்களாக அறிவிக்கப்பட்ட பெரியார், அம்பேத்கர், காமராஜர், வேலு நாச்சியார், அஞ்சலையம்மாள் ஆகியோரின் சிலைகளை விஜய் திறந்து வைத்து ஒவ்வொரு சிலைக்கும் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் இருந்து இறையூர், கொத்தட்டை, கோவிலூர், வேப்பூர் வழியாக சென்னை செல்ல பேருந்து வசதி அமைத்து தர வேண்டும் என நீண்ட நாட்களாகவே அப்பகுதி மக்கள் அரசிற்கு கோரிக்கை வைத்து வந்தனர். இந்த நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் கணேசன் பெண்ணாடத்தில் இருந்து சென்னைக்கு புதிய பேருந்து சேவையை கொடியசைத்து துவங்கி வைத்தார். இதனால் அப்பகுதி பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடையநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சுந்தரேசபுரம் கிராமத்தில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை அடுத்து 9.80 லட்சம் மதிப்பீட்டில் ரேஷன் கடையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி திறந்து வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி ரேஷன் பொருட்கள் வழங்கி விற்பனையை துவங்கி வைத்தார். இதில் மாவட்ட கழக பொதுச் செயலாளர் பொய்கை மாரியப்பன், ஒன்றிய செயலாளர் பெரியதுரை, போகநல்லூர் பஞ்சாயத்து தலைவர் சண்முக பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வரும் 5ஆம் தேதி நடைபெறும் நிலையில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சம்பத் நகர் உழவர் சந்தை பகுதியில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் துண்டு பிரச்சாரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டார். தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க நாளையொட்டி ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் பேருந்து நிலையம் எதிரில் மேற்கு மாவட்ட செயலாளர் பிரதீப்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கட்சியின் கொள்கை தலைவர்களாக காமராஜர், அம்பேத்கர், முத்துராமலிங்க தேவர் உள்ளிட்ட தலைவர்களின் படங்களுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கோபி நகர் மற்றும் ஒன்றிய பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் புலவர் பதுமானரின் 90வது பிறந்தநாள் நிகழ்ச்சி மற்றும் நூல் வெளியீட்டு விழா அம்மனாங்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் வேலூர் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் விஸ்வநாதன், சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி சுரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு கற்றதும் பெற்றதும் நூலை வெளியிட்டனர். இதில் கலவை சச்சினானந்தம், ரத்தனகிரி பாலமுருகன் அடி சுவாமிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் திட்டுக்குடி அடுத்துள்ள ராமநத்தம் அருகே பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து 20க்கும் மேற்பட்டோர் டாடா ஏசி வாகனத்தில் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள குலதெய்வ கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கண்டமத்தான் கிராமத்தைச் சேர்ந்த மரிக்குழுந்து என்ற பெண் சம்பவ இடத்திலேயே பலியாகினார். மேலும் 15க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர். இச்சம்பவம் குறித்து ராமநத்தம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழிகாட்டுதலுடன் இந்து சம அறநிலையத்துறை சார்பில் திருப்பரங்குன்றம் கோவிலில் 5 ஜோடிகளுக்கு சீர்வரிசையுடன் இலவச திருமண நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உள்ள திருவாச்சி மண்டபத்தில் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சத்யபிரியா உள்ளிட்டோர் முன்னிலையில் 5 ஜோடிகளுக்கும் கோவில் திருவாச்சி மண்டபத்தில் திருமணம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் 60,000 மதிப்புள்ள பிரிட்ஜ், பீரோ, மெத்தை, குத்துவிளக்கு போன்ற சீர்வரிசைகள் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தனியார் பெண்கள் மகளிர் கல்லூரியில் 70 ஆண்டு தொண்டு விழா மற்றும் மாணவர்கள் விழா நடைபெற்றது. இதில் 50 அரங்குகளில் மாணவிகள் பல்வேறு பொருட்களை வைத்து விற்பனை செய்தனர். இதில் கல்லூரியின் முதல்வர் சுப்ரியர் மேரி, ஜோசலின், மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் விற்பனையாகும் பொருட்கள் மூலமாக கிடைக்கும் வருவாயை முழுமையாக மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்றோர், 3ஆம் பாலின மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்க உள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் திருமுடிவாக்கம் ஊராட்சியில் 100க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் சுமார் 7 மின்கம்பங்கள் பழுதாகியுள்ள நிலையில் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் மின்கம்பங்கள் ஆபத்துகளை விளைவிக்கும் முன்பு நடவடிக்கை எடுத்து சரி செய்ய வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் வடமேற்கு தவேக மாவட்ட செயலாளராக முன்னாள் ஒருங்கிணைந்த
மாவட்ட துணைத் தலைவர் செந்தில்குமார் அறிவிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு சங்ககிரி நகர் ஒன்றிய தாவேகா தொண்டர்கள் சங்ககிரி புள்ளிப்பாளையம் பகுதியில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து சங்ககிரி பழைய பேருந்து நிலையத்தில் அம்பேத்கர், பெரியார், காமராஜர் உள்ளிட்டோரின் திருவுருவ படத்திற்கு செந்தில்குமார் மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் உணவுகளை வழங்கினார். இதில் சங்ககிரி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கேசவன், ஒன்றிய தலைவர் விக்னேஷ் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஓச்சேரியை அடுத்த கரிவேடு கிராமத்தைச் சேர்ந்த தம்பதியினர் கோவிந்தராஜன், கன்னியம்மாள். இவருக்கு 7 மகன்கள் மற்றும் மகள்கள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு கன்னியம்மாள் வயது மூப்பு காரணமாக உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். அவரின் நினைவாக அவரது மகன்கள் தங்களுடைய சுமார் 2 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்தில் ரூபாய் 1.50 லட்சம் மதிப்பீட்டில் மணிமண்டபத்தை கட்டி அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. முன்னதாக கன்னியம்மாளின் திருவுருவ சிலையை ஊர்வலமாக தாரத்தப்பட்டை முழங்க கொண்டு வந்து யாகசாலை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சிலையை பிரதிஷ்டை செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. என் தாயும் தந்தையும் தான் எங்களை இந்த லெவலுக்கு கொண்டு வந்தார்கள். இதில் எல்லாருமே நாங்கள் எம்ப்ளாயிஸாக இருக்கின்றோம். அவர்கள் புண்ணியத்தினால் தான் நீங்கள் இந்த உச்சநிலைக்கு அடைந்திருக்கின்றோம். அந்த ஒரு காலகட்டத்தினால் உலகத்தில் தெய்வம் இப்படி இருக்கின்றது என்று காண்பித்தவர்கள் இந்த தெய்வம் தான். அதாவது இவர்களை நாங்கள் தெய்வம் என்று ஏற்று இந்த புனிதமான ஒரு கோவிலை கட்டி அவரை எங்கள் தெய்வமாக மதிக்கின்றோம். என்னோட மாமியார் திருமதி கன்னியம்மாள் அவர்கள் இறந்து மணிமண்டப திறப்பு விழாவின் போது நான் சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய மாமனாரும் என்னுடைய மாமியாரும் கடந்த 23 வருடங்களாக என்னை தாய் தந்தை போல வளர்த்து வந்தாங்க. என் கூடயே இருந்தாங்க. அம்மா அப்பான்ற எல்லாருமே எம்ப்ளாயிஸ் இருந்தாலும் இவங்க இல்லாமல் நான் வந்து இன்னைக்கு அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன், டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன். இந்த வேலையில் நான் செய்யறதுக்கு ஒரு திறமையாக நான் வேலை செய்யறதுக்கு காரணமே இவங்க 2 பேருடைய ஒத்துழைப்பில் தான். என்னுடைய குழந்தைகளும் சரி, எங்களுக்கு அறிவுரைகளும் கூறினதும் சரி. இன்னைக்கு எங்கள் மாமியார் இறந்தது ரொம்ப துக்கத்தில் நாங்கள் இருந்து இன்னும் வெளியே வரல. இன்னொன்று எங்கள் மாமியாருடைய ரோல் மாடல் மாதிரி நானும் என் வீட்டுக்காரும் மற்ற பிள்ளைகளும் இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். கோவை செட்டிப்பாளையம் சாலை ரேடியோ நிலையம் அருகில் தனியார் பள்ளி சார்பாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் 3 வயது முதல் 17 வயது வரை உள்ளவர்களுக்கு 4 பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடைபெற்றது. போட்டிகளை பள்ளியின் தலைவர் மருத்துவர் பசுல்லா துவங்கி வைத்தார். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், மரங்களை வளர்ப்போம் என வலியுறுத்தி நடைபெற்ற போட்டியில் மாணவ மாணவிகள் பலர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு ஓடினர். குழந்தைகள் சிறு வயது முதல் கொண்டே இந்த விழிப்புணர்வு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டங்களில் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், அதாவது டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கார்டியாக் டிசீஸ், மற்ற எல்லா நரம்பு வியாதிகள் எல்லாமே பாதிக்கப்பட்டு வருகின்றன. ஆதலால் இந்த விழிப்புணர்வு குழந்தைகள் முதல் கொண்டு வருவதால் நம் நாடு மற்ற நம் குழந்தைகள் எல்லாமே நல்லவிதமாக ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்று நான் அறிவிக்கிறேன். இன்னைக்கு இயற்கை ஓட்டம் அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு தொடக்கத்தை சிறு குழந்தைகளுக்கு விதைக்கிறாங்க. சிறு வயதிலேயே ஒரு பெரிய ஆரோக்கியமான ஒரு எல்லையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு ஓட்டம் அப்படின்றது பசுமை சார்ந்து அவர்களுக்கான ஒவ்வொரு ஓட்டப்பந்தய வீரர்களுக்கும் ஒரு மரக்கன்றுகள் வழங்கி அவர்களுக்கு ஒரு சான்றிதழ் வழங்கி அவர்களுக்கு ஒரு மெடலும் வழங்கப்படுகிறது. இது போன்ற குழந்தைகள் மத்தியில் இது போன்ற உணர்வுகளை சிறு வயது முதலே விதைக்கும் பொழுது பெரிய பல நிகழ்வுகள் கலந்து கொண்டு இந்திய அளவில் உலக அளவில் ஓட்டப்பந்தயம் சார்ந்தும் நம் நாட்டிற்கும் பெருமை சேர்க்கும் வகையில் கொண்டு வர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தை ஃபெய்த் மாடல் ஸ்கூல் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு கிரீன் கேர் சார்பாக பெரிய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பெண்களுக்கான மாநில அளவிலான 2 நாட்கள் கபடி போட்டிகள் தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் 24 அணிகள் பங்கேற்றது. இதைத் தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு சுழற்கோப்பை, பதக்கம், ரொக்க பணம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அரசமரம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் திருமண ஊர்வலங்கள் குதிரை வண்டிகள் வைத்து நடைபெற்றது. இதனால் சாலையின் இருபுறமும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு 108 ஆம்புலன்ஸ், அரசு பேருந்துகள் உள்ளிட்டவைகளும் சிக்கிக் கொண்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மேலும் அனுமதியின்றி ஊர்வலம் நடத்த அனுமதி வழங்கக்கூடாது என்று பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி
ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதற்கு மேற்கு மாவட்ட செயலாளர் பூக்கடை மோகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவங்கி வைத்து கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானத்தை வழங்கினார். மேலும் 2026இல் தளபதி விஜயை முதல்வராக்குவோம் என தெரிவித்தார். இதில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பேரூராட்சிக்குட்பட்ட குடமுரட்டி 6 வழி நடப்பு தெருவில் அரசு நேரடி கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் கொள்முதல் நிலையத்தில் அதற்குரிய அலுவலக பணியாளர்களை இன்னும் நியமிக்கப்படவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் உடனடியாக அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் உரிய அலுவலரை நியமிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் ஏற்கனவே இந்த மழையில் அடிபட்டு இந்த நெல்லை கொண்டாடுறதுக்கு மிஷின் வாடகை கொடுத்து அதை 2 மணி நேரம் ஓடுது. அதை அறுத்து கொண்டாந்து இங்கே கொட்டுறோம். நாங்கள் விவசாயி தானே, நாங்கள் அதில் என்ன இருக்குது, கடனோட வாங்கி நாங்கள் விற்கிறோம், அறுக்கிறோம். அதை விற்று ஆளாக்குற இடத்துல அரசாங்கத்துக்கு போடுறப்ப இந்த கவர்மெண்ட்டு செய்தி சொல்லி இவ்வளோ நாள் நான் மணக்கிறேன், காரை எடுத்துகிட்டு போயிட்டு வரேன் ஒரு நெல் போடுறதுக்கு, போங்க நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டோங்கிறாங்க. இது இப்போ பிசி போட்டேன் அப்படிங்கிறாங்க, இதுவரையும் போடலை. யாருமே இதுவரையும் வரல. ஸ்டாக் வந்து கிடக்கு 10 பண்ணாலாம். அதை நம்பி தானே நாங்கள் வர்றோம். பஸ் ஆகி யாரை நம்பி வரோம்? கவர்மெண்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு கொண்ட போட்டால் 10 ரூபா நமக்கு மிச்சம் கிடைக்கும். ப்ரைவேட்டில் போகிறதுன்னு கேட்குறோம். அது இதுமாரி பண்ணுனா நான் என்ன பண்ணுறேன், இது வந்து கடைசியாக தான் இந்த வேலையை, இதை விட 10 நாளாக மெனக்கட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இதுவரையும் எனக்கு தகுந்தது நடவடிக்கை இல்லை. அரசாங்கத்தை பார்த்து நடவடிக்கை. கோவையில் பாரம்பரிய தற்காப்பு கலை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தற்காப்பு கலை பயிற்சிகளை பெற்று வரும் மாணவர்கள் இணைந்து புதிய உலக சாதனை படைத்துள்ளனர். அதன்படி தனியார் அகாடமியில் பயிற்சி பெற்று வரும் 118 மாணவர்கள் இணைந்து பாரம்பரிய ஆயுதமான நிச்சா கட்டையை தொடர்ந்து 1 மணி நேரம் சுழற்சி நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். இதில் சாதனை செய்த மாணவர்களுக்கு தலைமை பயிற்சியாளர் சதீஷ் பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தார். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் சதீஷ், தி கோல்டன் ஸ்டார் அகாடமியுடைய ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர். இன்னைக்கு என்ன நிகழ்வு பார்த்துட்டீங்க அப்படின்னா, தீத்திப்பாளையம் சிஎம்சி இன்டர்நேஷனல் ஸ்கூலில் நம்ம தி கோல்டன் அகாடமி ஆர்கனைஸ் பண்ண வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஈவெண்ட்டில் 100+ ஸ்டூடெண்ட் வந்துட்டு கண்டினியூஸாக 1 ஹவர் நிஞ்சாக் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. வேரியஸ் ஸ்டைல்ஸில் 1 ஹவர் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இந்த நிஞ்சாக் அப்படிங்கிறது வந்துட்டு ட்ரெடிஷ்னல் மார்ஷல் ஆர்ட்ஸாக இருக்குது. இன்றைய காலத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ஆர்ட்ஸாக போயிட்டாங்க. எல்லாமே விளையாட்டில் கவனம் செலுத்திட்டாங்க. ட்ரெடிஷ்னலாக யாரும் ஏர்ன் பண்ணுறது இல்லை. நம்ம இந்த மார்ஷல் ஆர்ட்ஸை ட்ரெடிஷ்னலாக கொண்டு போகணும் அப்படி நோக்கத்துக்காக, ட்ரெடிஷ்னலாகவும் கற்றுக்கணும், ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னலாகவும் கற்றுக்கணும் அப்படி நோக்கத்துக்காக நிஞ்சாக் அப்படிங்கிறப்ப கையில் எடுத்து நம்ம இன்றைக்கி குழந்தைக்கு டீச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் குழந்தைங்க எல்லாமே ட்ரெடிஷ்னலாகவும் ஸ்போர்ட்ஸும் மிக்ஸ் பண்ணி கற்றுக்கும் பொழுது ஃபுல்ஃபில்லாக இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ண முடியும் நோக்கத்துக்காக தான் நிஞ்சாக் கையில் எடுத்து. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர அதிமுக செயலாளர் பழனியின் தாயார் ஜெயலட்சுமி வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்த வேலூர் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் விஸ்வநாதன் வருகை புரிந்து மறைந்த ஜெயலட்சுமியின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். இதில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் வேலழகன், நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன், ரோட்டரி சங்க நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இந்நிலையில் கெங்கவள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஒதியத்தூர், கடம்பூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. கடும் பனிப்பொழிவால் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். மேலும் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகள் எரியவிட்டவாறு சாலையில் வாகனங்களை இயக்கி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் ராஜவீதியில் உள்ள அபிதா குஜாம்பால் சமேத அருணாசலேஸ்வரர் கோவில் யாகசாலை பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. தானியம், பழ வகைகளை பொதுமக்கள் கையில் சுமந்து கோவிலை சுற்றி வந்து யாக குன்றத்தில் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள கோம்பை பேரூராட்சியில் ஐயப்பன் கோவில், முருகன், விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் யாக சாலைகள் அமைத்து வாஸ்து பூஜை, வாஸ்து கோபம், 2வது கால யாக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிவச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீரை கோவில் கோபுர கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அடுத்த அடி அண்ணாமலையார் ஊராட்சியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது.
முன்னதாக கோவில் வளாகத்தில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு கடந்த 4 தினங்களாக முதல் கால பூஜை, 2ஆம் கால பூஜை, 3ஆம் கால பூஜைகள் நடைபெற்று அதிகாலை கோபூஜை மற்றும் 4ஆம் கால பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிவச்சாரியர்கள் யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீரை கோவில் பிரகாரத்தில் சுற்றி வந்து கோவிலுக்கு மேல் உள்ள கலசத்தில் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தினர். இதில் ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி குரூப்ஸ்புரம் பகுதியில் உள்ள சந்தன மாரியம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக 4 கால யாகசாலை வேள்வி பூஜை நடைபெற்றதை அடுத்து வேதச்சாரியர் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கோபுர விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள நாடு சோமாலியா. இங்கு அல்கொய்தாவின் கிளை அமைப்பான அல் சபாத், IS போன்ற பல்வேறு பயங்கரவாத குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பயங்கரவாத குழுக்களை ஒழிக்கும் நடவடிக்கையில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அமெரிக்க ராணுவமும் சோமாலியா பாதுகாப்பு படையினருடன் இணைந்து பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் சோமாலியாவில் IS பயங்கரவாதிகளை குறிவைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியதில் IS பயங்கரவாதிகள் பலர் உயிரிழந்ததாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. 2வது ஜூனியர் பெண்கள் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி மலேசியாவில் நடைபெற்றது. இந்த தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா, தென்னாப்பிரிக்க அணிகள் மோதிய நிலையில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் ஆடிய தென்னாப்பிரிக்க அணி 20 ஓவரில் 82 ரன்களுக்குள் ஆல் அவுட் ஆனது. இதையடுத்து 83 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி களம் இறங்கியது. போட்டியின் இறுதியில் இந்திய அணி 11.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன்களை எடுத்து அபார வெற்றி பெற்றது. அத்துடன் T20 உலகக்கோப்பையை 2வது முறையாக கைப்பற்றி அசத்தியது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவான வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 31ற்கு 32 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22ற்கு 23 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.